அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவை எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. என்னன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து நிறுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எதில் விழுந்து கிடக்கிறோம் அதை ஆண்டவர் மறுபடியும் எடுப்பிக்க ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விழுந்து போன காரியத்தில் அவர் எடுப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதில் நம்மகிட்ட எது பழுதாய் போனவைகளாக இருக்குதோ அதெல்லாம் வச்சு சீர்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை திரும்பவும் செவையாக நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் தவறினவர்களாக தான் நாம் இருந்திருப்போம். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறாராக இருக்கிறார்னா செவ்வையாக நம்மளை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் இதே வசனம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இதே மாதிரி தான் இருக்கும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். 9:12 அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வனத்தில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன். அப்போது நம்ம விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ணுறாருன்னா திரும்ப எடுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எடுப்பித்து திறப்புகள் எங்கே திறப்பு இருக்குது, நம்ம பாவம் செய்கிறதுக்கு எங்கே வழி திறந்துருக்குன்னு சொல்லி அதை அடைக்கிற தேவனாக இருக்கிறார். அதை அடைச்சி பழுதாய் போய் நம்ம எதில் பழுதாக இருக்கோங்கிறத அதை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் பூர்வ நாட்களில் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கோமோ அதே போல் நம்மளை ஸ்தாபிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் விழுந்து கிடக்கிறோமா, நாம் எதில் விழுந்து கிடக்கிறோன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நிறுத்த அவரால் கூடுமானால் நம்மளுடைய விழுந்து போன வாழ்க்கையை அவரால் நிறுத்த முடியும். பாவத்தினால நம்ம வாழ்க்கை பழுதாய் போன வாழ்க்கையை கூட அவரால் திரும்ப எடுப்பித்து கட்ட முடியும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். எனவே நாம் தைரியமாக எழும்புவோம். அவர் நம்மளை எடுப்பித்து நம்மளை நிறுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.